தாய்க்கிழவி அப்படின்னு ஒரு படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. நடிகை ராதிகா வந்து அதில ரொம்ப லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அ சமீபமா நெறைய பேட்டிகள்லாம் அவங்க குடுக்குறாங்க. அதில ஒரு பேட்டியில அவங்க பேசும்போது, ஒவ்வொரு பெண்ணும் வந்து "நான் தனியா தான் இருக்கிறேன்" அப்படின்றத உணரணும். கணவர் இருந்தாலும், சப்போர்ட் பண்ணாலும், எதுவாக இருந்தாலும், நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நெனச்சா தான் லைஃப் நல்லாருக்கும். முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போறது, சந்தோஷமா இருக்கிறது, அதுவும் ஒரு லைஃப் இல்ல. இப்ப ராதிகா வந்து பல விஷயங்கள்ல வந்து அவங்க அடிபட்டுருக்காங்க. லைஃப்லயும் கூட வந்து திருமண விஷயங்கள்ல, அ அவங்க சினிமா தயாரிப்புல அப்படின்னு விழுந்து விழுந்து எழுந்திருக்காங்க. ஸோ இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா? இல்ல பொதுவா பெண்கள் அப்படி இருக்கிறது நல்லதா? இல்ல இது பெண்களுக்காகன்னு கூட நம்ம எடுத்துக்க கூடாது. குழந்தை வளர்ப்பிலேயே அம்மா வந்து இது செய்து தருவேன்னு எதிர்பார்க்காத. நீ தனியா செய்ய பழகிக்கோன்னு தானே இன்னைக்கு நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி இருந்த பிள்ளை வளர்ப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வந்து ஊட்டி விடுறேன் இரு. அம்மா வந்து செய்து தரேன் இரு. அதுக்குள்ள நீ ஏன் செய்த? நான் வந்து செய்து குடுத்துருப்பேன்லன்னு சொல்றது தாய்மையோட ஒரு பெருமிதமா சொல்லப்பட்டது. இன்னைக்கு அப்படி ஒரு பெண் செய்தால், ஒரு தகப்பன் செய்தால், இன்னும் நீங்க ரொம்ப ஓவர் பேரண்டிங் பண்றீங்க. அந்த குழந்தைக்கு தானா செய்ய வேண்டாம் தெரிய வேண்டாமா? அது எந்த நாட்ல போய் எங்க எந்த யுனிவர்சிட்டில படிச்சு எங்க வேலைக்கு போகுதோ, நீங்க இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்கன்னா, அது எப்படி போய் பொழைக்கும்? அப்புறம் அந்த குழந்தை ஹோம் சிக் ஆயி எங்க போயும் பொழைக்க முடியாம ஆயிடும்ல. தனியா இருக்க பழகட்டும். தனியா தூங்க பழகட்டும். தானா இருந்து பழகட்டும் அப்படின்றது நம்ம சொல்றோம். இன்னைக்கான அப்கிரேடட் பேரண்டிங் அப்படி இருக்கு. ஒரு வயசுக்கு வரைக்கும் தான் அட்டாச்மென்ட்டு, ரொம்ப பகிர்வு, கொஞ்சுதல், கட்டி பிடிச்சுக்குதல் அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இயல்பா விட்டு, அது செப்பரேட் ஆயி, இண்டிவிஜுவல் ஆயி, தானாவே தன் வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு உண்டான தன்மைய அந்த குழந்தைக்குள்ள நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்றோம். அப்ப நெறைய சம்பவங்கள் ஆண், பெண், குழந்தை எந்த தரப்பினரா இருந்தாலும், பெரும்பாலான சமயத்துல இன்னொருத்தர் வந்து காப்பாத்துவாங்கன்னு நம்ம எப்ப வெயிட் பண்ணுவோமோ, அன்னைக்கு நம்ம தோத்துருவோம். யாரும் வரமாட்டாங்க. இங்க நான் தனியா தான் இருக்கேன். நான் தான் எனக்கு பொறுப்பு. என் வேலைக்கு நான் தான் பொறுப்பு. என் செயலுக்கு நான் தான் பொறுப்பு. நான் பொறுப்பெடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராப்ளம், ப்ராப்ளம், ப்ராப்ளம்னு யோசிக்காம சொல்யூஷன், சொல்யூஷன், சொல்யூஷன்னு யோசிக்கணும். என்ன பண்ணா நான் ஜெயிக்க முடியுன்றத நம்மளே தனியா உட்காந்து ஓன் பர்சனல் பிரெயினை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுன்றது தான் ரியலான ஒரு சக்சஸ் ஸ்டோரி. அவங்க நெறைய தடவ சக்சஸ்ஃபுல் ஆன வுமன்றதுனால அந்த சக்சஸ் சீக்ரெட்ட நமக்கு சொல்றாங்க. இல்ல யாரிடமும் எதிர்பார்ப்புகளே வச்சுக்காதீங்க. அது பசங்க கிட்ட கூட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? இல்ல அது அது எதற்காகன்னா, ரொம்ப எதிர்பார்த்து தோத்தவங்களுக்கு திரும்ப எதிர்பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அப்ப நிஜ வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்க நிஜ முடியாதா? வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்திக்காத ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள். அது இயல்பு வாழ்க்கையில அது இருக்குல்ல. ஆனா யாரோ ஒருத்தருக்கு தான் நடந்ததுன்னு நம்ம சொல்றது தப்பு. எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். எல்லாரும் யாரையாவது எதிர்பார்த்திருப்பாங்க. சொதப்பியிருக்கும், ஏமாத்தியிருப்பாங்க. ஏதாவது ஏதாவது வம்பு நடந்திருக்கும். அப்ப என்ன நமக்கு நம்ம மட்டும் தான் நம்மள ஹேண்டில் பண்ணிக்க முடியும். மத்தவங்களோட பிலீஃப்ஸுக்கு, மத்தவங்களோட ஆக்ஷனுக்கு, மத்தவங்களோட எந்த விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. எதிர்பார்ப்புகள வைக்க முடியாது. அவங்கவங்க தட் தட் பெர்சன் தட் தட் லைஃப் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழ்றாங்க. அந்தந்த சூழ்நிலையில ஏதேதோ செய்வாங்க. நம்ம அவங்க மேல சவாரி செய்ய முடியாது. என் சவாரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றது தான் ஆக்சுவல் சக்சஸ் ஸ்டோரி, சக்சஸ் மந்த்ரா. அத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கரெக்ட்டான பேரண்டிங் ஸ்டைல், ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான மேனேஜ்மென்ட் ஸ்டைல். எல்லா தளத்திலயும் அது பொருந்தும். அப்ப நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கும்போது சார், நம்ம ரெஸ்பான்சிபிளா நடந்துக்குவோம். ரொம்ப ரொம்ப கெடுத்து குட்டிச்சாராய்ச்சி இந்த குழந்தைன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு தட்டாங்க வச்சிருப்பாங்க. எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும். யாராவது வந்து சொல்லணும். யாராவது வந்து எழுப்பணும். யாராவது வந்து இது பாரு இது செய்ய வேண்டாமா? டைம் ஆயிடுச்சுல்ல செய்ய மாட்டியா? அப்படின்னு சொல்லணும். அப்ப கூட அது கம்முன்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன என்ன நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு? இந்த குழந்தையோ, ஆளோ, ஆஃபீசரோ யாரோ ஒருத்தர். தன் முனைப்பு கூட அவங்களுக்கு இல்ல. செல்ஃப் ரெகுலேஷனே இல்ல. இது என் வாழ்க்கை நான் தான் அதுக்கு பொறுப்புன்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு இல்லன்னா, அவங்க ஜெயிச்சுருவாங்களா? இங்க நான் தனியா இருக்கேன். நான் தான் ரெஸ்பான்சிபிள் எனக்கு. எனக்கு வேண்டியத நானே தான் சூஸ் பண்ணி நானே தான் செய்யணும் அப்படின்றது புரிஞ்சுக்கும்போது தான் அவங்க வெற்றி அடைவாங்க. இல்லன்னா ஒரு பரஸ்பர அன்பு இருந்தா தானே லைஃப்ல அது 2வது. அ இப்படி இருக்கிற நபர் தற்செயலா அன்பு கிடைக்குது. நானும் நீயும் சரி டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அன்புன்றது அது வேற. அதுல கூட நானே குடுத்துட்டே இருப்பேன், நீ வாங்கிட்டே இரு அப்படின்றதும் வேலை செய்யாது இல்லையா? நான் 10 குடுத்தா நீ 15 குடு, 12 குடு, இல்ல 10வது குடு அப்படின்றது தானே இருக்க முடியும். நான் குடுத்துட்டே இருப்பேன், நீ வாங்கிட்டே இரு, நான் எதிர்பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம என்னதான் அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப்ன்னு சொன்னாலும், தாய் சேய் உறவுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு அம்மா அந்த குழந்தை முகம் மலரணும்னு நினைச்சு தான் செய்வாங்க. அந்த குழந்தை முகம் ஏன் வாடி இருக்கு? அது திரும்ப சிரிக்க வைக்கணும். அது திரும்ப நம்ம மூஞ்ச பார்க்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அம்மா செய்வாங்க.
அதுவும் ஆசை தானே, அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் தானே. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ரிலேஷன்ஷிப்ன்றது ஒன்று இல்லை. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி வச்சுக்கலாம். எப்படி நடந்தாலும் நம்ம பக்குவப்படுத்தி ஏற்றுக்கலாம். அது மூஞ்சி காமிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்றது ஒரு பக்குவப்படுத்துதல் தான். லைஃப்ல ரொம்ப வசதி படைத்தவர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, அவங்க நினைச்ச நேரம் எதை வேணாலும் செய்யலாம்னு இருக்கிறவங்க தான் இப்போ ராதிகா உதாரணமா எடுத்துக்குமே. ஆனா அவங்களே கூட இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கணும்னு சொல்ல வராங்கல்ல. அப்ப அது எதை உணர்த்துது? யாருமே வாழ்க்கையில நீங்க நினைக்கிற மாதிரி முழு வெற்றியெல்லாம் யாரும் அடையல சார். எல்லா வெற்றிக்கும் ஒரு விலை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு இந்த உலகத்துல. எதையோ ஒன்று இழந்து தான் ஒன்று அடைய முடியும். அப்போ அவங்கவுங்க பர்சனல் லைஃப்ல அவங்க என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணாங்க பப்ளிக்கு ஏன் வந்து சொல்லணும்? கேட்கறதே அசிங்கம் இல்லையா? நம்ம கேட்கக்கூடாது. அது அப்படிதான் இருக்கும்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். அது ஏன் சினிமாக்காரர்களுக்கு மட்டும் பிரைவசி இருக்கக்கூடாதா? அவங்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுமா? சினிமா செலிபிரிட்டியே கூட அப்படிதான் சார். என்ன கூட ஒரு மினி செலிபிரிட்டின்னு நினச்சி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எனக்கே ஐயோ இதெல்லாம் நீ கேட்கலாம். எதுக்கு உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு நானே சொல்லிடுவேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அவங்களாலலாம் அப்படி சொல்ல முடியல. அவங்க ரொம்ப தர்ம சங்கடத்தில் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்கள நிர்பந்தப்படுத்துறது நியாயம் இல்லை. அது பெண்களுக்கு மட்டும் தான் நெருக்கடி இருக்கா? நிறைய பெண்களுக்கு தான் இருக்கு. வீட்லயும் சமாளிக்கிறீங்க, ஆஃபீஸ்லையும் சமாளிக்கிறீங்க. நீங்க எப்படி மேடம் அதை பண்றீங்க அப்படிலாம் நீங்க ஆண்களை கேட்கறதே இல்லையே. நீங்க உமன்ஸ் டேக்கு மட்டும் ஒரு போஸ்ட் போடுறீங்களா? மற்ற நேரத்தில் எங்க சுத்தினே இருக்கிறீங்க? நீங்க குடும்பத்தையும் தொழிலையும் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஏன் நீங்க கேட்கறது இல்லை? ஆண்கள் குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டாமா? ஆண்களுக்கு வீடு இல்லையா? வீடை பார்த்துக்கிறது அவங்களோட வேலை இல்லையா? பெண்களை மட்டும் எந்த துறையா இருந்தாலும் ஏன் எக்ஸ்ட்ரா கேள்விகள் எங்களை நோக்கி வருது? அதுக்கு நாங்க பதில் சொல்லணும்னு வேற நீங்க எதிர்பார்க்குறீங்களே. இல்ல ஒரு வீக்கர் செக்ஷன் அவங்க மேல. ஹலோ, நாங்க தான் சார் ஸ்ட்ராங் செக்ஷன். எங்க மேல தான் எல்லாம் ஓடுது. நாங்க தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன். எங்களுக்கு பவுண்டரி இருக்கு. எங்க பவுண்டரி மீறி கேள்விகள் நீங்க இத்தனை வருஷமா கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வாய மூடு சொல்ல முடியாதுன்னு சொல்ல தெரியல. என் ஜென்ரேஷன் நாங்க சொல்றோம், இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்ற ஸ்டேட்டஸ்க்கு நாங்க வந்துட்டோம். அதே ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எனக்கு கிடைக்கிற அந்த அதிகாரத்தை எல்லா பெண்களோடும் நான் பகிர்ந்துக்கிறேன். எல்லா பெண்களும் சொல்லலாம், இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாதுப்பா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அவன் ஆம்பளை 1000 பண்ணுவான், கும்பலை நீ எல்லாம் பேசலாமா? பெண்களும் 1000 பண்றாங்க, அது வெளியில தெரியாது. அது வரைக்கும் தான் இந்த நாடு அப்படிதான் ஓடுது. பெண்கள் 1001 கூட பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அப்ப பண்ணலன்னு அர்த்தமா? பண்ணுவாங்க, வெளியில தெரியாம பண்ணுவாங்க. அப்ப யார் கெட்டிக்காரங்க, யார் ஏமாந்தவங்கன்னு பாருங்க. எல்லா ஜெண்டர்லயும் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? தப்பு செய்யறது பாலினத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். யார் வேணா தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பண்ணாம இருக்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம கொண்டாடுறோம். இல்ல இப்ப ஆணை யாரும் பெருசா கேள்வி கேட்கறது இல்லையா? அப்படி என்ன கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறவங்களாம் ஆண்கள், பத்திரிகைக்காரர்கள்லாம் ஆண்களா தானே இருக்கிறீங்க. பெண்களும் இருக்காங்களே. அதனால ஆண்கள் பெண்களை பார்த்து தான் நீங்க ஏடாகூடமான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. கரெக்டா பெண் எம்பியை பார்த்து நீங்க ஏன் மேடம் பொலிவா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு பெண் மட்டும் பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்டாங்க, சார் உங்க ஸ்கின் எப்படி சார் இப்படி ஷைனிங்கா இருக்குன்னு கேட்டாங்க. அது வரைக்கும் ஒரு ஆணை பார்த்து யாரும் இந்த கேள்வி கேட்டதே இல்லை சார். முதல் தடவையா பிரைம் மினிஸ்டரை பார்த்து தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் கேட்டாங்க, கிரிக்கெட் பிளேயர்னு நினைக்கிறேன், அவங்க கேட்டாங்க எப்படி சார் ஸ்கின் மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னா பெண்களை தானே நீங்க இந்த ஏடாகூடமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த பெண் கூட பிரதமரை அப்படி கேட்டிருக்க கூடாது. ஒரு பிரதமரோட ரோல் ஸ்கின்னை கிளீனா வச்சுக்கிறது, ஷைனியா வச்சுக்கிறதுலாம் கிடையாது. ஸ்கின் எப்படி வேணா இருக்கணும், அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லைங்க, நாட்டை கவனிங்க சார் தானே நம்ம சொல்லணும். மேபி அவங்க நக்கலா கூட கேட்டிருந்துருப்பாங்களா இருக்கும். பட் இந்த மாதிரி அல்பமான கேள்விகள் ஆணை கேட்டாலும் சரி, பெண்ணை கேட்டாலும் சரி, அதுவும் முக்கியமா பெண்களை, குடும்பத்தை பத்தி, அவங்க குடும்ப பாங்கை பத்தி இதெல்லாம் கேட்கறது வந்து, அண்ட் பெண்களும் சம்டைம்ஸ் ரொம்ப அல்பமா இருக்கிறாங்க. எத்தனை ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், எத்தனை நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன், என்ன நகை வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து வீடியோவாகவே அவங்களே போடுறாங்க. இவங்க தான் பெண்களோட மரியாதை கெடுக்கிறாங்க. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பியூட்டி டிப்ஸ் பண்ணுவேன் தெரியுமா? காலையிலேருந்து என்ன பழம் சாப்பிடுவேன், என்ன காய்கறி சாப்பிடுவேன். யார் கேட்டா? எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றி பேசின்னு இருக்கிறீங்க. வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம். இது என்னது இது? அவங்க சூழ்நிலை அப்படி அதை பற்றி தான் அவங்க வீடியோ போட முடியுதுன்றதே பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் அதுதான் கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டதுனால உலகத்துக்கு என்ன கிடைச்சிது? நீங்கள் எத்தனை வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, எங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால சில பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகுறாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த எம்டி ஸ்பேஸ்ல குப்பையை வச்சு நினைக்கிறாங்க. அப்ப பெண்கள் மேல சமுதாயத்துக்கு மரியாதை குறையுது. பெண்கள்லாம் இதை பத்தி தான் பேசுவாங்க போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்களையும் பார்த்து அதே கேள்வி கேட்டா எங்களுக்கு கோவம் வரும்ல. அது அந்த மாதிரி பெண் எங்களுக்கு சொல்லாதீங்க.
பெண்ல நிறைய டைப் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு.